أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சங்கைக்குரிய உலமாக்களே, அன்பு சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதிகாரம் என்பது அல்லாஹ் கொடுக்கும் ஒரு அமானிதம். அதிகாரம் என்பது சிறியது முதல் பெரியது வரையான பல்வேறு நிலைப்பாடுகளில் உடையது. சின்ன அதிகாரம் என்பது ஒருவர் தன் மகனிடத்தில் அதை எடுத்துட்டு வா இப்படி சொல்லும் அளவுக்கு சொல்லக்கூடியது சாதாரண சின்ன அதிகாரம். தந்தை ஏவுகிறார், மகன் அதை செய்கிறார். இது ஒரு சிறிய அதிகாரம். இந்த அதிகாரத்திற்கு கட்டுப்பட்டு மகன் செய்து கொடுக்கிறார். இதுபோன்று ஒவ்வொன்றாக மேற்கொண்டு அதிகரித்து கொண்டே சென்று அரசு அதிகாரம், அரசுகளிலேயே வல்லாதிக்க அரசன் அதிகாரம், உலகையே கட்டுப்படுத்தும் அதிகாரம், வானளாவிய அதிகாரம் என்று வரிசைப்பட்டு உயர்ந்து கொண்டே சென்று கொண்டிருக்கும். இப்படி மனிதர்கள் வகிக்கக்கூடிய அதிகாரம் என்பது பல்லாயிரக்கணக்கான வகைப்பாடுகளில் நிறைந்து இருக்கக்கூடிய அதிகாரமாகும். இந்த அதிகாரங்கள் ஒவ்வொன்றும் பிற மனிதனை தன்னுடைய சொல்லுக்கு கட்டுப்படச் செய்வது, தனது நோக்கத்திற்கு எதிரில் உள்ளவரை கொண்டு வருவது, தனது விருப்பத்தை எதிரில் உள்ளவர் செய்ய வைப்பது, தனக்கு எது வேண்டுமோ அதை பிறர் நிறைவேற்ற வைப்பது, இப்படியான பல்வேறு செயல்பாடுகளை கொண்டது தான் அதிகார வரம்புகளாக ஆக்கப்பட்டிருக்கின்றன. இவையெல்லாம் இந்த அதிகாரம் செலுத்துவதும் அதை நிறைவேற்றுவதும் இணக்கமான போங்கை கொண்டிருக்க வேண்டும். அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக ஒருவர் தடாலடியாக அந்த அதிகாரத்தை பிரயோகிப்பதும், எதிரில் உள்ளவர் அதை செய்துதான் முடிக்க வேண்டும் என்பதும், ஒருவேளை அது செய்வதிலே சற்றே தொய்வு ஏற்பட்டாலோ அல்லது மாறுதல் ஏற்பட்டாலோ அல்லது மறுப்பு ஏற்பட்டாலோ அல்லது நிராகரித்தாலோ அதற்காக நான் சொன்னதை நீ ஏன் செய்யவில்லை என்று கடும் போக்கில் பிரச்சனை ஏற்படுத்துவது என்பது மிக ஆபத்தானது. அதிகாரம் என்பது இணக்கத்தோடு இருக்க வேண்டும். சொல்பவர் மாண்புடனும் அன்புடனும் சொல்ல வேண்டும். கேட்பவர் அதை ஏற்று நடந்து நான் செய்து கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன் என்ற உணர்வோடு செய்யத்தக்கதாக அமைய வேண்டும். அதுதான் சரியான அதிகாரமும் அதிகார நிறைவேற்றமும் ஆகும். மனிதர்கள் வகிக்கக்கூடிய இந்த அதிகாரத்தை பெரும்பாலானவர்கள் துஷ்பிரயோகம் செய்வதிலேயே குறியாக இருக்கிறார்கள். சாதாரணமான சின்ன சின்ன விஷயங்களில் கூட இந்த அதிகாரத்தை அவர்கள் பயன்படுத்துவதை காணும்போது நமக்கு தோன்றுவது என்னவென்று சொன்னால், இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லை, மார்க்கத்தின் வழிகாட்டுதல் இல்லை. அதனால் இவர்கள் சிறு சிறு விஷயங்களில் கூட எப்படியெல்லாம் இவர்கள் பதிலளிக்கிறார்கள், எப்படியெல்லாம் நடந்து கொள்கிறார்கள் என்று நினைத்து வேதனைப்படும் காட்சிகளும் ஏராளம் கண்டோம். ஒரு சின்ன விஷயத்தை கூட நாம் இப்படி பார்க்கும்போது என்ன சொல்வதென்றே தெரியாமல் இருக்கும். ஒருவர் பைக்கில் வருகிறார். அவருடைய அந்த வருகை என்பது மற்றவர்களை அச்சுறுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறது. எதிரில் வரக்கூடிய ஒருவர் இதை கண்டு சற்றே ஒதுங்கி கூட நிற்கிறார். ஆனால் அவர் மரியாதை கொடுத்து ஒதுங்கி நிற்கும் அந்த நிலையை கூட உதாசீனப்படுத்தியவராக அவரை லேசாக தட்டிவிட்டு சொல்லும் நிலை ஏற்படுகிறது. இப்போது அவர் கேட்கிறார், பார்த்து போகக்கூடாதா? அவ்வளவுதான். உடனே அந்த சென்றவர், அந்த யார் வேகமாக கண்டபடி வந்தாரோ அவர் சொல்லுகிறார், என்ன, நான் யார் தெரியுமா? இந்த நான் யார் தெரியுமா இந்த கேள்வி இருக்கிறதே, இதுதான் அதிகாரத்தின் வரம்பு மீறலை உலகிற்கு அதிகமாக பிரயோகிக்கக்கூடிய சொல்லாக இருக்கிறது. நான் யார் தெரியுமா? ஏன் இப்படி கேட்க வேண்டும்? அவர் யார் என்று நாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்?
அவரிடத்தில் அதிகாரம் இருக்கலாம், அவரிடத்தில் ஏதேனும் பட்டங்கள் பதவிகள் இருக்கலாம், அவரிடத்தில் ஏதேனும் உயர்வுகள் இருக்கலாம், இருந்துவிட்டு போகட்டும், நமக்கென்ன அதனால். ஆனால் அவர் எதிர்பார்ப்பது என்னவென்று சொன்னால் மிக கேவலமான ஒரு மதிப்பீடு. நான் யார் தெரியுமா, நான் சொல்வதை நீ கட்டுப்பட வேண்டும். அவர் யார் என்று நமக்கு தெரியாத போதே அவரை நாம் தெரிந்து வைத்துக்கொண்டு மரியாதை செய்ய வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறதே, இதுதான் அநீதத்தின் உச்சக்கட்டம், உச்சபட்சம். இப்படிப்பட்டவர்கள் மிக மோசமானவர்கள். இவர்களெல்லாம் வெறுக்கப்பட வேண்டியவர்கள். இந்த வார்த்தை தான் மனிதனை படுகொழியில் தள்ளக்கூடிய காரணியாக அமைகிறது. நான் யார் தெரியுமா? இந்த கேள்வி எதிரில் உள்ளவர் ஒன்றுமில்லாதவர் போன்றும் தனக்குத்தான் எல்லாம் இருக்கிறது என்றும் நினைக்கக்கூடிய போங்கு. இந்த வார்த்தையைத்தான் ஏராளமானவர்கள் கேட்கின்றார்கள். ஒரு சிலர் நீ யார் என்று திருப்பி கேட்டால் வருகின்ற பதில் இருக்கிறதே, சில நேரங்களில் கேவலப்பட்டதாக இருக்கும் அந்த பதில். நீ யார் என்று கேட்டால், நான் இன்ன எம்எல்ஏவுடைய டிரைவருடைய மச்சானுக்கு சொந்தக்காரன். இதுதான் நான் யார் தெரியுமா? இவர் இன்னார் என்று தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய நமக்கு கடமையா? நான் யார் தெரியுமா? நான் இன்ன பொறுப்பில் இருக்கிறாரே அவருடைய தெருவில் வசிப்பவன். இப்படியெல்லாம் சொல்லி உங்களுக்கு அதிகாரம் வந்து விடுகிறதா? இப்படியெல்லாம் சொல்லி யாருக்கேனும் அதிகாரம் கிடைத்து விடுமா? இப்படியெல்லாம் சொல்வதன் மூலமாக இந்த அதிகாரத்திற்கு மற்றவர்கள் கட்டுப்பட வேண்டுமா? இந்த தான் தோன்றித்தனம்தான், இந்த கடும் போக்குத்தான் பிற மனிதர்களை அடக்கி ஒடுக்கி வைத்திட சொல்லுகிறது. இதுதான் அநீதத்தின் உச்சம். சாதாரண மனிதர்கள் சில விஷயங்களில் சின்ன சின்ன வேலைகளில் கூட இதையெல்லாம் பயன்படுத்தும் போக்கு நமக்கு வேதனையை தருகிறது என்று சொன்னால், அரசின் அதிகாரம் கொண்ட சின்ன சின்ன பதவிகளில் இருப்பவர்கள் செய்யும் அளப்பறைகள் கூட நம்மை இப்படித்தான் செய்ய வைக்கின்றது. ஒரு சின்னஞ்சிறு பொறுப்பில் இருப்பார், ஒரு கிராமத்துடைய அலுவலராக இருப்பார், அவர் செய்கின்ற அளப்பறை நான் 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 கையெழுத்து போட வேண்டும், நான் சொல்ல வேண்டும், நான் செய்ய வேண்டும், இப்படியெல்லாம் அவருடைய அதிகாரம். ஒரு ரேஷன் கடையில் எடை போட்டு தரக்கூடியவர், அவர் செய்கின்ற அதிகாரம். இப்படியாக எல்லாவற்றிலும் அதிகாரம், அந்த அதிகார மீறல், இதுதான் இந்த உலகை இன்று நாசப்படுத்தி கொண்டிருக்கும் ஒரு காரணியாக அமைகிறது. இதிலே மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவது எந்த அதிகாரம் என்று சொன்னால், நம்முடைய மரியாதைக்குரிய காவல்துறையுடைய அதிகாரம்தான். காவலர்கள் என்ற ஒரு கூட்டம் மட்டும் இல்லை என்று சொன்னால், காவலர்கள் என்ற ஒரு பிரிவு அரசின் கீழ் இல்லை என்று சொன்னால், நாட்டில் சட்டம் ஒழுங்கு என்பது மிக மோசமாக போய்விடும். காவலர்கள்தான் நாட்டுடைய சட்டம் ஒழுங்கை நேர்படுத்துகின்றவர்கள், அரசுடைய நோக்கங்களை நிறைவேற்றி தருபவர்கள், அரசுடைய சட்ட விதிகளை மக்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு சரியான நிலைப்படுத்தக்கூடியவர்கள் காவலர்கள்தான். அவர்களுடைய பணி என்பது நாம் பல வகையில் பார்க்கும்போது அவர்கள் தியாகம் செய்கிறார்கள் என்று சொல்லும் அளவுக்கு கூட ஏராளமான பணிகள் அவர்களிடத்தில் இருக்கின்றன. ஆனால் அவர்களிலேயே சிலர் செய்கின்ற வேலை இந்த நாட்டையே கொந்தளித்து வைக்கக்கூடிய காட்சி இன்றைய நாட்களில் நாம் காண்கின்றோம். சின்ன விஷயத்திற்கெல்லாம் அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை காண்பிப்பது, சக மனிதனை அவர்கள் அடித்து நொறுக்குவது, வேதனைப்படுத்துவது, சொல்லனா துயரத்தில் ஆழ்த்துவது, இது எந்த வகையில் சேரும்? ஏன் அவர்களுக்கென்று இதயம் இல்லையா? அவர்களுக்கென்று மற்ற மனிதர்கள் இல்லையா? அவரை பெற்றது ஒரு தாய், அவளும் ஒரு மனிதன் தானே. அவரை பெறுவதற்கு காரணமாக வளர்த்தவர் ஒரு தந்தை தானே. இன்னும் அவர் சார்ந்த எத்தனை மனிதர்கள் இருக்கிறார்கள்? அவர் பெற்ற பிள்ளைகள் எவ்வளவு பேர்? அவரை சுற்றி வாழக்கூடிய சொந்தங்கள் எவ்வளவு பேர்? நட்புகள் எவ்வளவு பேர்? இவ்வளவு மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் விதிக்காத ஒரு விதியை இதோ எதிரில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதனுக்கு அவர் பாய்ச்சுகின்றார். கடுமையாக அடிக்கின்றார், பிரச்சனை செய்கின்றார். அவரிடத்திலே உண்மையை வாங்குகிறேன் என்று இல்லாத ஒன்றை நோக்கி அடியடி என்று அடிக்கின்றார். இறுதியில் அவர் குற்றமற்றவர் என்று தெரிய வரும்போது வேதனையும் விளிம்பும் அது அடிபட்டவருக்கு மட்டுமே மிஞ்சுகிறது. அடித்தவர்
அமைதியாக வெளியேறி செல்கிறார். இதுவெல்லாம் எதற்காக? இப்படியெல்லாம் நடப்பது எதற்காக? இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது? உண்மையிலேயே இப்படிப்பட்ட அத்துமீறல்களை அரசின் சட்டங்களோ அல்லது அரசின் திட்டங்களோ வேறு எந்த பயிற்சியோ கொடுத்து விடுமா என்று சொன்னால் கொடுத்திருக்கத்தான் வேண்டும், ஆனால் கொடுப்பதில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், அந்த சட்டங்களில் இருக்கக்கூடிய ஓட்டைகள், அது வழங்கக்கூடிய அதிகாரத்துடைய சுவை, அதனால் கிடைக்கக்கூடிய லாபங்கள், இவை அந்த மனிதனை அத்துமீற வைக்கிறது. இப்படித்தான் தற்போது ஒரு மனிதனுடைய உயிரையே எடுத்திருக்கிறது. அந்த புகார் உண்மையா பொய்யா என்று கூட இன்றும் அறியப்படவில்லை. இந்த நிலையிலே அவருடைய மரணமே நிகழ்ந்திருக்கிறது. அஜித்குமார் என்ற ஒரு இளைஞனுடைய மரணம் நிகழ்ந்திருக்கிறது. இதற்கு காரணமாக அமைந்தது அதிகாரத்தை முறையற்ற வகையில் பயன்படுத்திய ஒரு செயல்தான். அருமையானவர்களே, இதுதான் பேச வேண்டிய விஷயம். இதைத்தான் நாம் இங்கே குறிப்பிடுகின்றோம். யார் யார் கையில் என்ன அதிகாரம் இருக்கிறதோ அந்த அதிகாரத்தை அவர் எப்படி பயன்படுத்தினார் என்பதை நாளை மறுமை நாளில் அவர் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கிறார். அவர் முஸ்லிமானவராக இருக்கட்டும், முஸ்லிம் அல்லாதவராக இருக்கட்டும், அவர் சொல்லக்கூடிய செய்யக்கூடிய அந்த அநீதிகள் பாராமுகமாக கவனிக்கப்படாமல் விட்டுவிடப்படாது. சட்டத்தின் பிடியில் இருந்து அவர் தப்பிவிட்டால் அதனால் அவர் தப்பித்துவிட முடியாது. தனக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரம், தனக்கு கிடைத்த அந்த அதிகாரம், இதை என் இறைவன் எனக்கு கொடுத்தான் என்ற மனநிலை அவருக்கு ஏற்படாத வரை அவருக்கு தர்ம நியாயங்கள் கண்ணில் தெரிய வரவே வராது. எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்படாத அந்த நிலை, அந்த அதிகாரம் தனக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அதை அவர் உணர வேண்டும். மற்றவருக்கு கிடைக்காத அதிகாரம் என் கையில் கிடைத்திருக்கிறது, இதை கொண்டு நான் மற்றவர்களை செம்மைப்படுத்த வேண்டும், சீர்படுத்த வேண்டும், பயன் தர வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இருந்தால்தான் அவர் பெற்றிருக்கும் அதிகாரம் அவருக்கு நன்மையாக அமையும். அதுவே நான் பெற்றிருக்கக்கூடிய அதிகாரம் என்ன தெரியுமா, நான் யார் தெரியுமா, என் ஆற்றல் தெரியுமா, என் அறிவு தெரியுமா, என் பதவி தெரியுமா, என் பட்டம் தெரியுமா, என் செல்வாக்கு தெரியுமா, என் குடும்பம் தெரியுமா, இப்படி தெரியுமா 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 என்று நூற்றுக்கணக்கான கேள்விகள் வருகிறதே, இவை அத்தனையும் பாத்திலானவை, அத்தனையும் தவறானவை. இவைகள் இருந்தால் நிச்சயமாக அந்த மனிதன் வழிகட்டவனாக, நீதி கெட்டவனாக, அநியாயக்காரனாக, இறைவனின் தண்டனைக்கு உரிய குற்றவாளியாக அவன் மாறி நிற்பான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கவனித்து கொள்ள வேண்டிய விஷயம், உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம். யாருக்கெல்லாம் என்னென்ன சிறு பொறுப்புகள் இருக்கிறதோ அவர்கள் அனைவரும் அனைத்தையும் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். எனக்கு கிடைத்திருக்கும் இந்த அதிகாரம், இதை கொண்டு நான் நன்மை பெற வேண்டும், என்னை சார்ந்தவர்கள் நன்மை பெற வேண்டும், எனக்கு என் இறைவன் கொடுத்த வாய்ப்பு இது, இதை நான் நிறைவேற்றி நல்லவற்றை என் இறைவன் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். அது இல்லை என்று சொன்னால் எதிரில் உள்ளவர்களுக்கு அவர்களின் பாடு திண்டாட்டம்தான். அதுதான் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட மனநிலை ஏன் வருகிறது? இவர்கள் ஏன் இப்படி உருவாகுகிறார்கள் என்று சொன்னால், இவர்கள் பட்டம் பெறுகிறார்கள், கல்லூரி படிப்பை முடிக்கின்றார்கள், பல வருடங்கள் எல்கேஜி முதல் கல்லூரி வரையிலும் தொடர்ந்து படித்துத்தான் மேலே வருகின்றார்கள். ஆனால் அந்த கல்வியில் மனிதநேயம் போதிக்கப்படுவதில்லை. மனிதனுடைய அற்புதமான அந்த படைப்பின் உட்பொருள் யாருக்கும் சொல்லிக் கொடுக்கப்படுவதில்லை. மனித ஒழுக்கங்கள் அங்கே போதிக்கப்படுவதில்லை. மாறாக எந்த வேலைக்கு என்ன ஆள் வேண்டுமோ அதற்கேற்ற படிப்பு மட்டுமே இயந்திரத்தனமாக போதிக்கப்படுகிறது. அதனால்தான் அவர்கள் இப்படி கெட்டு போய் தொலைகிறார்கள். இப்படிப்பட்ட விஷமத்தனமான வேலைகளை செய்து தன்னையும் தொலைத்து மற்றவர்களையும் பால்படுத்தி இந்த உலகிற்கே அச்சுறுத்தலாக மாறுகிறார்கள். இவர்கள் கற்கின்ற கல்வியில் ஒழுக்க போதம் இல்லை, நீதி போதம் இல்லை. இவர்கள் கற்கின்ற அந்த கல்வி இவர்களை நேர்வழிப்படுத்துவதில்லை. அதனால் ஏற்படும் பிரச்சனை இது.
அருமைக்குரியவர்களே, உணர வேண்டிய விஷயம், பிறருக்கு உணர்த்த வேண்டிய விஷயம் இங்கீதமாக, செல்லமாக, நல்ல முறையில் எடுத்தோத வேண்டும். அல்லது சற்று அவர்களுக்கு புரியும்படி வேகமாகவும் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஆனால் இறுதி முடிவு நல்லதாக அமைய வேண்டும் என்ற அவாவே நமக்கு இருக்க வேண்டும். எந்த மனிதனும் பிற மனிதர் மீது அதிகாரம் பெற்றவன் அல்ல. அப்படி அதிகாரம் பெற்றிருந்தால் அது நல்லவற்றை செய்வதற்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட அதிகாரம், நேர்படுத்தல் என்ற ஒன்றிற்காக மட்டுமே கொடுக்கப்பட்ட அதிகாரம். அதை வைத்து மற்றவரை வேதனைக்கு துன்புறுத்தி, அநீதமாக அடித்து நொறுக்கி, உயிரை எடுத்து, குடும்பத்தை நாசப்படுத்தி, மற்றவர்களை சிரமத்தில் ஆழ்த்தும் எந்த அதிகாரமும் நல்ல அதிகாரம் அல்ல. அது சட்டத்தில் வேண்டுமானால் தப்பித்துக் கொள்ளலாம். ஆனால் அல்லாஹ்வின் நீதிமன்றத்தில் எந்த வகையிலும் தப்பிக்க முடியாத குற்றவாளியாகவே அது அமையும். ஏனென்று சொன்னால், நாம் பெற்றிருக்கும் இந்த சாதாரண அதிகாரம் இந்த உலகத்தில் மட்டுமே செல்லத்தக்கது. மறுமையில் எவருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை. எவ்வளவு பெரிய பதவி வகித்தவராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய தேசத்தையே ஆண்டவராக இருந்தாலும், எவ்வளவுதான் இராணுவ குவியல்களை கொண்டு அதிகாரம் பெற்று ஏதேதோ செய்தவராக இருந்தாலும், நான் சொன்னால் இந்த உலகமே இயங்கும் என்ற நிலையில் அதிகாரம் படைத்தவராக இருந்தாலும், அவை எல்லாம் அவர் மரணித்த நேரத்திலேயே முடிந்து போகிறது. அவர் மரணம் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி. அதற்கு பிறகு அவருக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அதிகாரமற்றவராகத்தான் மறுமையில் இழந்து நிற்பார். அந்த நாளிலே எவருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை. வலில்லாஹில் முல்கு சமாவாத்தி வல்லார். அல்லாஹுக்கே வானம் பூமி அனைத்துடைய அதிகாரங்களும் இருக்கிறது. நாளை மறுமை நாளையிலே எல்லா அதிகாரங்களும் பறிக்கப்பட்டு மனிதர்கள் அங்கே நிராயுதமானியாக நிற்கும் அந்த இடத்தில் கேள்வி கேட்கப்படும். லீமானில் முல்குல் யௌம், இன்றைய நாளின் அதிகாரம் யாருக்கு என்று கேட்கப்படும். அதற்குரிய பதில் லில்லாஹில் வாஹிதில் கஹார், எல்லாவற்றையும் அடக்கியாலும் பேரரசனான அல்லாஹுக்கு மட்டுமே அந்த அதிகாரம் உரியது என்று பதிலளிக்கப்படும். அதுதான் இறுதி, அதுதான் உறுதி, அதுதான் அங்கே நடக்கக்கூடிய விஷயம். அந்த நாளில் இங்கே நாம் வாழ்ந்த வாழ்க்கையின் அனைத்து செயல்பாடுகளும் விசாரிக்கப்பட இருக்கிறது. அந்த நாளிலே அவற்றிற்கு நாம் பதில் சொல்ல வேண்டும். நாம் இங்கே செய்தவைகள், நமக்கு கிடைத்த அதிகாரத்தை வைத்து நாம் என்னவெல்லாம் செய்தோமோ அதற்குரிய பதில்களை அங்கே அல்லாஹ்விடத்தில் நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இறைவன் கேட்பான். அவன் எதையும் கேட்காமல் விடுவதில்லை. எந்த ஒரு சிறு தவறும், எந்த ஒரு பெருந்தவறும், பிறருக்கு இழைத்த கொடுமையும், பிறருக்கு அதிகார திமிரில் ஆடிய ஆட்டங்களும் எதுவும் கவனிக்கப்படாமல் இருந்து விடுவதில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த ஒன்றையும் மறந்தவனாகவும் இருக்கவில்லை, எந்த ஒன்றையும் கவனிக்காதவனாகவும் இருக்கவில்லை, எந்த ஒன்றையும் அலட்சியமாக விட்டு விடுவதும் இல்லை. அவனுடைய பதிவேட்டில் எல்லாமும் பதியப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய அனைத்து பதிவுகளும் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கும் பதிவேட்டில் முற்றாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவைகளுக்கான கேள்வி அங்கே இருக்கிறது. இதை உணர்ந்து தனக்கிருக்கும் அதிகாரம், தான் பெற்ற அந்த அதிகாரம், அதனுடைய எல்லை என்ன, அந்த அதிகாரத்தை வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும், எதையெல்லாம் செய்யக்கூடாது, எதை செய்தால் அல்லாஹ் ஏற்பான், எதை செய்தால் அல்லாஹ் தண்டிப்பான், இந்த விவரங்கள் மனிதன் தெரிந்து கொள்ளாவிட்டால் அவன் இப்படித்தான் நாசமாவான். அதே நேரத்தில் இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டால்தான் அவன் வெற்றி பெறுவான். எவற்றை செய்ய வேண்டுமோ அவற்றை செய்ய வேண்டும், எவற்றை தவிர்க்க வேண்டுமோ அவற்றை தவிர்க்க வேண்டும். இதுதான் மனிதனுடைய வெற்றிக்கு இலக்காக அமையும். அதை விடுத்துவிட்டு எந்த ஒன்றும் தெரியாமல் ஒருவன் தன் அதிகாரத்தை கையில் எடுத்தால் நிச்சயம் அவன் மாட்டிக்கொள்வான். எனவே அதிகாரம் என்பது எல்லோருக்கும் உரியது. அவரவருக்கும் தக்க அதிகாரம் அவரவரிடம் இருக்கிறது. அவற்றை மற்றவர்களுக்கு பயன் தரத்தக்கதாக, மற்றவர்களுக்கு நன்மை தரத்தக்கதாக அதை மாற்ற வேண்டும், செயல்படுத்த வேண்டும். அதற்கான
அடித்தளத்தை மனிதர்கள் கற்கக்கூடிய கல்வியில் உள்ளே வைக்க வேண்டும். அவர்கள் கற்கின்ற கல்வியில் அவற்றை புகுத்தி கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆனால் இந்த உலகம் அதையெல்லாம் விட்டுவிட்டு இதையெல்லாம் சொல்லுகின்ற குர்ஆன், ஹதீஸ் இவற்றை நாடாமல் தூர வைத்துவிட்டு இந்த உலகம் பார்க்கிறது. ஏதோ இந்த குர்ஆனும் ஹதீஸும் முஸ்லிம்களுக்கு மட்டுமே ஆனது, முஸ்லிம்கள் தான் அதற்குரியவர்கள் என்று ஒதுங்கிச் செல்கிறது. இதனால் ஏற்படக்கூடிய கேடுதான் இந்த சாதாரண விஷயம் கூட இவர்களுக்கு தெரியாமல் போனது, அறியாமல் போனது, உரைக்காமல் போனது. குர்ஆனிலிருந்து இவர்கள் படித்து கொண்டால், ஹதீஸிலிருந்து இவர்கள் தெரிந்து கொண்டால் நிச்சயமாக இவர்கள் தம்மை சீர்திருத்திக் கொள்வார்கள். குர்ஆன் என்பதும் ஹதீஸ் என்பதும் இஸ்லாம் என்பதும் முஸ்லிம்களுக்கு மட்டுமானதல்ல, அனைத்து மனிதர்களுக்குமானது. உங்களை மனிதர்களே உங்களை யார் படைத்தானோ அவன்தான் அல்லாஹ். அவனுக்குத்தான் உங்களை எப்படி அமைக்க வேண்டும் என்பது தெரியும். நீங்கள் எப்படி என்னவெல்லாம் செய்வீர்கள் என்பதும் தெரியும். அதற்காக அவன்தான் உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு ஏற்றவன். அவன் காட்டும் வழிமுறைதான் உங்களுக்கு ஏற்றது. அதை விடுத்துவிட்டு நீங்களாகவே நான் பட்டப்படிப்பு படித்தேன், அதிலிருந்து வழி அமைத்து கொண்டேன், எனக்கு என் தலைவர் வழிகாட்டினார், அதை நான் எடுத்துக்கொண்டேன், எனக்கு அதோ அவர் சொன்னார், அதை கொண்டு நான் எடுத்துக்கொண்டேன் என்றெல்லாம் சொன்னால் மனிதர்கள் தன் சக மனிதர்களிடத்தில் எடுத்துக்கொண்ட அந்த வழிமுறைகள் நிச்சயமாக நமக்கு சறுக்கிவிடும். ஆனால் நம்மை படைத்த இறைவன் நமக்கு எந்த வழியை காண்பிக்கின்றானோ அந்த வழியை எடுத்துக்கொண்டால் அது நம்மை வெற்றியில் கொண்டு சேர்க்கும், நம் இலக்கில் கொண்டு போய் சேர்க்கும். சிந்தாமல் சிதறாமல் உடையாமல் மடியாமல் அழகாக கொண்டு போய் நாம் எந்த இடத்தில் சேர வேண்டுமோ அந்த இடத்தில் சரியாக கொண்டு போய் நிறுத்தும். அதற்கு தேவை நம்மை படைத்தவன் எவனோ அவனது வழிகாட்டலை நாம் ஏற்க வேண்டும். அதை விடுத்து நம்மை போன்ற மனிதர்கள், நம்மை சார்ந்தவர்கள், நமக்கு அறிந்தவர்கள் ஏற்படுத்துகின்ற சட்டங்கள் நம்மை ஒருபோதும் சீராக ஆக்காது. எனவே நீங்கள் நன்கு படிக்க வேண்டும், கற்க வேண்டும். அவற்றை குர்ஆனிய வழியிலிருந்து எடுத்துக்கொள்வது மிக பெரும் பொருத்தமானது, ஏற்றமானது. அந்த வழிமுறைகளுக்கு எல்லோரும் வாருங்கள், எல்லோரும் படியுங்கள். நீதிமிக்க உலகை கட்டமைக்க வாருங்கள். உங்கள் அதிகாரங்களை அதன் எல்லையில் சிறப்பாக செய்து எவ்விதமான தண்டனைக்கு உள்ளாகாமல் நல்வழி பெற்று நன்மை பெறுவதற்கான வழிமுறையில் நம் அதிகாரத்தை நாம் செயல்படுத்த நாம் கற்க வேண்டியது குர்ஆனையும் ஹதீஸையும். அதை படியுங்கள், எல்லோரும் பின்பற்றுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ற அறவுரையோடு, என்ற அறிவுரையோடு உங்களிடத்தில் எடுத்துக்கூறியவனாக என் வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.